இந்த வாசன் ஐ கேர் அப்படின்னு ஒன்று சிதம்பரத்தோட பினாமி கம்பெனி ஒன்று இருக்குது. வாசன் ஐ கேர் அப்படின்னு. அது எப்படி வந்ததுன்னா, அவரால் கொளுத்து போயிட்டார். ஒரு நம்ம ப. சிதம்பரம் வந்து 2008 2009 ஜெர்மன் கம்பெனி, ஜெர்மன் நாட்டுக்காரன் நம்ம நாட்டுக்கு தொடர்பு கொண்டான். இவங்க ஆளுங்க லீச்சன்ஸ்டைன் அப்படிங்கிற ஒரு சின்ன தீவில் 800 பேர் பிளாக் பண்ணி போட்டு வச்சுருக்காங்க. அந்த பட்டியலை தர நாங்கள் ஃப்ரீயாக கொடுக்குறோம், நாங்கள் செலவு பண்ணி தான் எடுத்தால் நாங்கள் ஃப்ரீயாக கொடுக்குறோம்னு சொல்லி தகவல் சொன்னால். ஆனால் அவங்க போய் வாங்குறாங்கன்னு தெரியல. ஆனால் சிதம்பரத்துக்கு அந்த பட்டியல் கிடச்சிருக்கான். அவனா ஆட்டம் போட ஆரம்பிச்சிட்டார். இவர் சைதாப்பேட்டையில் டாக்டர் பிரேம்ராஜ் அப்படின்னு ஒருத்தர் அருமையான ஒரு கிளினிக் நடத்திக்கிட்டு இருந்தார். ஐ கிளினிக் ஒன்று நடத்திக்கிட்டு இருந்தார். நல்லா பரபரப்பாக இருந்தது. அது உடனே என்ன பண்ணார், இன்கம் டேக்ஸை வச்சு ரெய்டு பண்ணி அவங்கள மிரட்டி அதை வாங்கிட்டார். மிரட்டி வாங்கினது தான், அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணி வாங்கினார். அப்புறம் எனக்கு தகவல் தெரிஞ்சவொடனே நான் 2015 பெட்டிஷன் போடுறேன். 2015 10 ஆண்டுகள் முடிந்து விட்டன. நம்ம மோடி வந்து ஆட்சிக்கு வந்து 11 ஆண்டு ஆகிப்போச்சா. ஆனாலும் இது தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் வாசன் ஐ கேர் மேலே நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க, ப. சிதம்பரம் மேலே நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க. அவர் ஜெயின் கமிஷனில் அசிங்கமாக சின்ன இவன்லாம் ஒரு மந்திரியாக இருக்கிறானா, அவர் 97 ஒன்று பேசுகிறான், 96 ஒன்று பேசுகிறான் அப்படின்லாம் சொல்லியும் இன்னும் ப. சிதம்பரமும் கார்த்திக் சிதம்பரமும் ஆட்டம் போட்டுட்ருக்கானுங்க. இது ஆனால் நம்ம நரேந்திர மோடி உலகம் சுற்றி வாலிபன் ஆகிட்டார். வேறு என்ன பண்ணுறது?